ஸ்தோத்திரம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்முடைய தேவாதி தேவனும் நம்முடைய ராஜாதி ராஜாவும் நம்முடைய சேனைகளின் அதிபதியுமாய் இருக்கிறவரை இந்த காலை வேளையிலே நாம் பணிந்து கொள்ள ஆராதிக்க அவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவதற்கு இந்த நாளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூர கடவோம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கடந்த நாட்களை கர்த்தர் நம்முடைய வேலைகளை செய்ய, நம்முடைய காரியங்களை பார்ப்பதற்கு உதவி செய்தார், நாட்களை தந்தார். இந்த நாள் அவருடைய நாள். அவருடைய நாளிலே அவருடைய பாதத்தில் இருந்து ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை ஆராதிக்க, தேவனை பிரஸ்தாபம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மை குறித்த ஆண்டவருடைய பெரிய நோக்கம், என்னுடைய பிள்ளை என்னை ஆராதிக்கும், என்னை மகிமைப்படுத்தும், என்னை பிரஸ்தாபம் பண்ணும் என்று சொல்லி நம்மை குறித்த திட்டமுடையவர், நோக்கமுடையவர். எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை வேறுபடுத்தி இருக்கிறார். இந்த காலை வேளையில எல்லாரும் கொஞ்ச நேர வாய்களை திறந்த ஆண்டவரே, சர்வ வல்ல தெய்வத்தை ஆராதிக்க எனக்கு வாய்ப்பு தந்தீரே, எனக்கு கிருபை தந்தீரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி டாடி, உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. யெகோவா கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமையின் தெய்வத்தை உயர்த்துகிறோம், மாறாத தேவனை உயர்த்துகிறோம், சர்வ வல்ல தேவனை கனப்படுத்த வந்திருக்கிறோம். எங்கள் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையோடு இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவிலே கிரியை செய்யும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே வாரும், தூய ஆவியானவரே எங்கள் நடுவிலே வாரும், எங்கள் நடுவிலே வந்து அசைவாடும். நம்முடைய தூய பிரசன்னம் அப்படியே எங்கள் எல்லாரையும் மூடுவதற்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நீங்கள் வந்தால் எல்லாம் மாறும் ஆண்டவரே. நீங்கள் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் வந்தால் எல்லாமே மாற்ற உம்மாலே ஆகும். நீர் வாருமையா. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று.
அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து நீங்க ஆளுகை செய்ய வேண்டும். பலிபீட தண்டையில் இந்த காலை வேளையில் எங்களை வைக்கிறோம். ஆண்டவரே எங்களை அக்கினியாய் மாற்றுகிறவர், ஆண்டவரே அபிஷேக நதியாய் மாற்றுகிற கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ள விட்டு கொடுக்கிறோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளாய் ஒன்றிணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த தேவன் தந்திருக்கிற நல்ல கிருபைக்காக வாய்ப்புக்காக நன்றி. இந்த ஆராதனையில் தேவன் எங்கள் நடுவிலே உலாவுவாராக, தேவன் எங்கள் நடுவிலே ஆசைவாடுவாராக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தருக்கு முன்பாக இந்த காலை வேளையில் நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு உம்மை ஆராதிக்க, உம்மை கனப்படுத்த பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, அபிஷேகிப்பாராக. தேவனுடைய வல்லமை அபிரிதமாய் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் நிறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாடும் பொழுதே ஆராதிக்கும் பொழுதே நம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக, வல்லமையினாலே வரங்களினாலே நிரப்புவீராக. ஆராதிக்கும் பொழுதே சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, ஆத்துமாவிலே சரீரத்திலே ஆவியிலே ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துக்கத்தோடு வருகிற பிள்ளைகள் இங்கிருந்து போகும்போது ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு திரும்பி போவதற்கு ஆனந்த களிப்பை உண்டு பண்ணுகிற சர்வ வல்லவருடைய மகிமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வருவாராக. புதிய மக்கள் இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்த ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்க இருதயங்கள் செவிகள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீங்க பிரசன்னராய் இருந்த ஆளுகை செய்யுங்க. உங்க ஆளுகைக்கு மாத்திரம் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையானதை செய்வாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு விசை மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்திற்கு நம்மை கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். சந்தோஷத்தோடு இந்த காலை வேளையில் அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமே. அநாதி தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருந்தபடியினால தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் சுகத்தோடு பலத்தோடு இருந்து இந்த நாளில் வந்து கர்த்தரை ஆராதிக்க வைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை வனாந்திரம் போல இருந்தாலும் வனாந்திரத்தில் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம மேலே கிருபை கூர்ந்து மனதுருகுகிற தெய்வம். அந்த தெய்வத்தை சேர்ந்து உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன்
தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நாயன் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருள் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவாய், இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவாய். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா, ஆனந்தம் பாடி திரும்பியே
தேவ பலத்தால் சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அடைக்கலமாய், நம்முடைய கேடகமாய், நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருந்து நடத்துகிறாரே. அவர் மறைவிலை வைத்து நம்மை பாதுகாக்கிறவர். அந்த தேவனை இன்னொரு பாடலை பாடி துதிப்போமா? துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. அவரது அதிசயங்களை பாடி, அவரது நாமத்தை பாராட்டி, அவரையே ஆண்டவர் என்று சொல்லி அறிந்து, அவரையே போற்றுங்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையிலுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. அவரது அதிசயங்களை பாடி, அவர் நாமத்தை பாராட்டி, அவரையே ஆண்டவர் என்றறிந்து, அவரையே போற்றுங்கள். ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தூயனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனை, இடையூற்றினை போக்கினாரே. கானானின் தேசத்தை காட்டினாரே. கர்த்தரை துதியுங்கள். ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. அவரது அதிசயங்களை பாடி, அவர் நாமத்தை பாராட்டி, அவரையே ஆண்டவர் என்றறிந்து, அவரையே போற்றுங்கள். ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இடையூற்றினை போக்கினானே. கானானின் தேசத்தை காட்டினாரே. கர்த்தரை போற்றுங்கள். ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. ஹல்லேலூயா. அவர் செய்த அதிசயங்களை நினைத்து பார்ப்போமானால், ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதவே போதாது. அவ்வளவு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார்.
இன்னொரு பாடலையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லா கவலைகள் பாரங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்றி ஒரு புதிய பலத்தை கொடுத்து துள்ளி மகிழ செய்கிற நம்முடைய தேவன், கண்ணீரெல்லாம் துடைப்பவர், காயமெல்லாம் ஆற்றுகிறவர், இருந்தவர் இருக்க போகிறவரும் அவர்தான். காண்கிற தெய்வம். அவரை அப்படியே உண்மையாய் உணர்ந்து இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாம் ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலம் எல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து காயம் எல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். எஸ் லார்ட். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயம் வேதனை காயம் எல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, ஒவ்வொருவருக்கும் அவர் நல்லவர். நல்லவரே வல்லவரே, உங்களை காண்கிற தெய்வம், காண்பவரே காப்பவரே, உங்களுடைய பாதுகாப்பவர் தான். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி
உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் இயேசுவே இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி எங்கள் உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா சகாயரே தயாபரரே சிருஷ்டிகரே என் சிநேகிதரே சகாயரே தயாபரரே சிருஷ்டிகரே என் சிநேகிதரே நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா வலுவூட்டு திருவுணவே வாழ வைக்கும் நல் மருந்தே வலுவூட்டு திருவுணவே வாழ வைக்கும் நல் மருந்தே நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து
மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஹல்லேலூயா. நம்முடைய யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. அதை சொல்லி சொல்லி துதிக்கணும்னாவே நமக்கு நேரங்கள் நாட்கள் போதாது. கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கணக்கில் அடங்காததை நமக்காக செய்திருக்கிறாரே. அந்த யெகோவா தேவனை பாடுவோமா? அவன் நம்முடைய வாழ்க்கையில் யெகோவா ஷாலோமாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ரூவாவாக, யெகோவா ரஃபாவாக நம்மோடு கூட இருந்து நடத்தினாரே. அவருக்கு எவ்வளவு துதியும் கனத்தையும் மகிமையும் நான் செலுத்தணுமே. இந்த காலவெளியில் சந்தோஷத்தோடு கூட எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை ஒருமிக்க பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தரை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தரை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தரை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தரை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீர் கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தரை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தரை கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம்,
யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஏலோகியமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. ஏலோகியமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, ஆமென். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நாம சின்னதா நினைக்கிறோம், ஆனா நமக்குள்ளே இருக்கிறவர் வல்லமையானவர். அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் தெரியுமா? நமக்கு அறியாததும் நம்முடைய சிந்தைக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இல்லாமல் போன நிலைமையா இருந்தாலும், விசுவாசம் கூட நம்மிலே குறைவான நிலைமையில் இருந்தாலும், அற்புதம் செய்கிறவர் உனக்குள்ளே இருக்கிறார். அதிசயம் செய்பவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதீங்க. அவர் மகிமையானவைகளை நமக்காக செய்ய திட்டமிட்டிருக்கிற தேவன். அந்த திட்டத்தை நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றியே தீருவார். ஆகவே சந்தோஷமா சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் கலங்காதே. அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்ற
சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாக்குவார் கலங்காதே, அவர் வலக்கரம் தாக்குவார் கலங்காதே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. மறக்காதே, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, அவர் வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே, அவர் யாவையும் செய்வார் கலங்காதே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார், உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று உம்மோடு செலவிடுகிற ஒரு நிமிடம் கூட வீணாக போகாது. உம்மோடு செலவிடுகிற ஒரு நிமிடம் கூட என்னை பலவானாய் மாற்றும். ஒருவேளை இந்த காலை வேளையில் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஆத்மாவிலே பலவீனப்பட்டு வந்திருக்கலாம், சரீரத்தில் பலவீனப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் நீங்க கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, செலவிடுகிற ஒரு நிமிடம் உங்களை பலவானாய் மாற்றும். வானத்தில் இருக்கிற தூதர்கள், அவருடைய சேனைகள் எல்லாரும் அவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை பார்த்து நாமும் சொல்ல, இந்த பூமியில மண்ணாய் அற்பமாய் இருக்கிற நானும் உம் நாமம் வாழ்க என்று தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். தாயானவள் தன் பாலகனை மறக்கலாம், ஆனா நீர் என்னை மறவாதவர், மறக்காதவர். தகப்பனை போல ஒரு இரக்கத்தை எனக்கு காட்டுகிற தெய்வம், அந்த பரிசுத்தரை நான் பணிந்து கொள்கிறேன், அந்த பரிசுத்தரை உயர்த்துகிறேன் என்று சொல்லி சந்தோஷமா அப்படியே கர்த்தரை பாடி ஆராதிக்கலாமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. எல்லாரும் சேர்ந்து ஓ தேவ பிரசன்னம்
என்ன ஆனந்தமோ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. யேசுவே ஓ ஷபலபரதரபலபரபரபா காதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே அற்பமான நான், மனுஷராலே அற்பமா எண்ணப்படுகிறேன் நான், உம் நாமம் வாழ்க என்று சொல்லுகிறேன். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஒரு பரலோக பிரசன்னம், ஒரு பரலோக பிரசன்னம் இந்த காலை வேளையில எல்லாரையும் நிரப்புவதாக. பரலோக ஆனந்தம், பரலோக மகிழ்ச்சி ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலோ என்னை மறவாதவர், பெற்ற பிள்ளையை தாயை மறந்தாலோ மறக்காத ஒருவர், உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர், தகப்பனை போல இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல உம்முடைய மகிமை அப்படியே இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஒரு பரலோக மகிமை, பரலோக ஜீவ நதி ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆனந்த ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. எல்லாரும் கேட்போமா? என்னேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடு. இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன வல்லமையை இந்த காலை வேளையில ஒரு விசையாய் மறுபடியும் மறுபடியும் நிரப்புங்கப்பா. உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், அப்பாக பிள்ளைகளை கவலைகளை மறக்க பண்ணுகிற ஒரு பரலோக பிரசன்னம் இந்த காலை வேளையில் நிரப்புவதாக. இருதயங்களை வேதனையினாலே நிரப்பி தேவனை துதிக்க முடியாமல் இருக்கிற தடைகள் இந்த காலை வேளை தேவனுடைய பிரசன்னத்தினாலே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும்
ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என்னேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. எல்லாரையும் நிரப்புங்கப்பா. பாத்திரங்கள் நிரம்பட்டும், பாத்திரங்கள் நிரம்பட்டும். என்னை நிரப்பிடும் இந்த உலகத்திலே, உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். Glory to God. ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நான் பலவீனனா வந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில் என்னை பலவானாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்னை நிறைக்கட்டும். ஒருவேளை சரீரத்தில் நான் பலவீனமா இருக்கலாம், அல்லது ஒருவேளை சரீரத்தில் நான் நல்லா இருக்கலாம், ஆனால் என்னுடைய ஆவியிலே நான் பலவீனம் அடைந்திருக்கிறேன். என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே நான் பலவீனம் அடைந்திருக்கிறேன். வேத வாசிப்பில் கர்த்தருக்காக நடப்பதில் நான் தளர்ச்சி அடைந்திருக்கிறேன். அப்பா, இந்த காலை வேளையில் ஒரு விசை என்னை உம்முடைய ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய பலன் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்னது போல இந்த காலை வேளையில் தூசி எல்லாம் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காக எழும்ப, வல்லமையை தரித்துக் கொள்ள ஒரு புது பலனை இந்த காலை வேளையில் கர்த்தர் தருவாராக, கர்த்தர் தருவாராக, கர்த்தர் தருவாராக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் ராஜா. ஆனா என்ன மகிழ்ச்சி பாருங்க, கர்த்தருடைய சமூகத்திற்கு போவதற்கு அவருக்கு என்ன ஒரு ஆனந்தம். இந்த காலை வேளையில கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நானும் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கணும். கடமைக்காக அல்ல, வழக்கத்துக்காக அல்லப்பா. உம்மை உண்மையா உயர்த்த, உண்மையாய் ஆராதிக்க, மகிழ்ச்சியோடு கர்த்தரை கனம் பண்ண எனக்கு ஒரு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. நன்றி 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 நன்றி. நம்முடைய கன்மலையானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த கன்மலை அவருடைய மறைவிலே வைத்து நம்மை பாதுகாக்கிறவர். நம்ம நினைக்கிறோம் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, எனக்கு எந்த செக்யூரிட்டியும் இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் கன்மலையானவரையே தஞ்சமாக கொண்டிருக்கிறோமே, நம்மை காக்கிறவரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோமே. அவர் யார் தெரியுமா? வல்லமை மிகுந்தவர், வல்லமை மிகுந்தவர், அதிகாரமுடையவர். ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாம் அடங்கி போகும். ஒரு வார்த்தை சொன்ன காற்றும் கடலும் அடங்கும். ஒரு வார்த்தை பாறையை பார்த்து அகன்று போ சொன்னாலும் அது அகன்று போகும். அவ்வளவு வல்லமை படைத்தவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஏன் கலங்க வேண்டும்? எப்படி ஒரு கோழியானது தன்னுடைய குஞ்சுகளை சிறகுகளின் மறைவிலே வைத்து பாதுகாக்கிறதோ, அதை போல நம்முடைய தேவனும் அவருடைய சொட்டைகளின் மறைவில் நம்மை வைத்து பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார்.
அவரை நாம் எவ்வளவா மகிமைப்படுத்த வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் எத்தனை ஆபத்துக்கள் வந்தது, எத்தனை வியாதிகள் சூழ்ந்து கொண்டது, எத்தனை பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொண்டது. ஆனால் ஒன்றும் நம்மை தொடாமல் ஆண்டவர் வேலையடைத்தாரே, பாதுகாத்தாரே. எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை அழித்து விடணும், நம்முடைய உயர்வை தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் நம்பினவர்களே, ஏன் நம்மோடு கூட பணியாற்றுகிறவர்களே, நம்மோடு கூட படிக்கிறவங்களே, நம்மோடு கூட நல்லா பேசுறவங்க கூட நாம உயர்வதை விரும்புவதில்லை. நம்மை வீழ்த்த எத்தனையோ முறை எத்தனம் பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய கரத்தில் தம்முடைய பிள்ளையை எடுத்து இதுவரைக்கும் உயர்த்தி வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் கனம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. அந்த தேவனை எல்லாரும் நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த காலை வேளையில் அவர் அப்படியே ஆராதிக்கலாமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Glory to God. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தி. எஸ், தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, என் பக்கபலனே, ஓயாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, எங்கள் மகிமை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை பரலோக தேவனுக்கு ஒரு ஆராதனை. உமக்கே சர்வ வல்லவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனா, நீ எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனா, நீ எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் உமக்கே. நல்ல சந்தோஷமா சர்வ வல்லவருக்கு ஒரு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் மகிழ்ச்சியோடு. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடி. ராஜா செய்த நன்மைகளை மறக்காது. ராஜா நீ செய்த நன்மைகளை ஒவ்வொன்னா எண்ணி 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 கர்த்தரை துதிங்க. ஒவ்வொன்னா எண்ணி 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 நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. அப்பா உம்மை துதிக்கிற ஆராதிக்கிற வேளையிலே கட்டுகள் உடைக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியங்களும் இந்த கால வேளையிலே தரைமட்டமாவதாக, தரைமட்டமாவதாக. பிள்ளைகளை விடுவிக்கிற சர்வ வல்லவருடைய வலக்கரம் இந்த கால வேளையிலே இறங்கி வந்திருக்கிறது. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கரங்கள் அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஷபலபலபரந்தரபம் ஷிகபலமந்தரபக்கபலபரபம் ரபலபை ஷிந்தலபலிவிக்கபலபலபரபம். ஆவியானவரே, பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறேன், பலத்த காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, நெடுநாட்களாய் உன்னை வேதனைப்படுத்துகிற காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் அகற்றுகிறார். நெடுநாளாய் உன்னை கண்ணீர் விட வைக்கிற, உன்னை நிமிர்ந்து நிற்க முடியாமல் பண்ணுகிற காரியத்திற்கு இன்றைக்கு சர்வ வல்லவர் ஒரு முடிவை உண்டு பண்ண வந்திருக்கிறார். கர்த்தரை துதி, கர்த்தரை துதி, அவரை மட்டும் மகிமைப்படுத்து. வசனம் அதனால்தான் சொல்லுது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இதுவரைக்கும் நெடுநாளாய் காத்திருந்த உனக்கு வேதனை, ஆனா ஜீவ விருட்சத்தை போல ஒரு அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கர்த்தர் தருகிறார். மகிழ்ச்சி என்கிற வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு உடுத்துகிறார். நீதி என்னும் வஸ்திரத்தை கர்த்தர் உடுத்துகிறார். நன்றி டாடி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வைத்து அளந்திருக்கிறார். அதற்கு பலனை கொடுக்க ராஜா இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் போய் துதிக்கிறோம். எங்கள் மீது இறங்கி வந்திருக்கிற அளவிட முடியாத தேவ பிரசன்னத்திற்காய், பரலோக மகிமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, இன்னும் எங்கள் பிள்ளைகளை அனலாக்குங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை சுதந்திரித்து கொண்டு இந்த ஆராதனை விட்டு கடந்து போக எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய தான் நீர் வந்திருக்கிறீர். அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவாராக. தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் பேசும். உம்முடைய சத்தத்தை கேட்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.